திருவண்ணாமலைக்கு வந்து நானு இயக்குனர் விக்ரமெல்லாம் அடிக்கடி போவோம். சரி. ஒரு சித்தர் இடத்துக்கு. ம். அப்போ வழக்கமா போயிட்டு வர மாதிரி ஒரு நாள் திரும்பி வரோம். சரி, நமக்கு தான் கிரீன் சிக்னல் ஆச்சே அப்படின்ட்டு நான் வண்டி எடுத்துட்டேன். ஓ ஓ ஆனா எங்கிருந்து தான் வந்ததோ பேய் வேகத்துல ஒரு கார் வந்து பின்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. ம். அதுல இருந்து ஒரு மிலிட்டரி டாக்டர் இறங்கினார். நல்ல வெள்ளை சட்டை வெள்ளை பாட்டுலாம் போட்டிருக்காரு. ஓ ஓடி வந்தாரு, என்னை அப்படியே தூக்குனார். உடனே சார் வாங்க, எந்த இதுவும் அனெக்தீசியாலாம் இல்லாம ஸ்டிச் போடுறாங்க. ம். போட்டதும் நான் திரும்பி பார்த்தேன்னா கடைசி எட்ஜு இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்ல ம். சித்தர்கள் ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க, ம். ஐயோ பாவம் விட்டுருங்க அப்படின்றப்போ சனீஸ்வரனும் கொஞ்சம் அன்பு உள்ளவர். ம். உண்மையிலேயே ம். பல பேருக்கு தெரியாது. ம். நான் என்னுடைய கடமையை செய்து விடுகிறேன், ம். என்னை தடுக்காதீங்க, ம். அடுத்த செகண்ட் உங்க வேலையை நீங்க செய்யுங்க, நான் தடுக்க மாட்டேன். அவ்வளவுதான். ஆக்சுவலா பின்னாடி சொன்னாங்க, இது பாத சனி, இன்னைக்கு முடியுது. ம். அது வந்து எங்கிருந்தோ தொடர்ந்து வந்திருக்கு, நான் மட்டும் தனிமைப்படுத்தப்படணும்னு. திருவண்ணாமலைக்கு வந்து நானு இயக்குனர் விக்ரமெல்லாம் அடிக்கடி போவோம். சரி. ஒரு சித்தர் இடத்துக்கு. ம். அப்போ வழக்கமா போயிட்டு வர மாதிரி ஒரு நாள் திரும்பி வரோம் திருவண்ணாமலையிலிருந்து. ம். நான் என்னோட காரை அவர் விக்ரமன் சார் வீடு எதிர இருக்கிற தேவயானி ராஜகுமாரன் அவங்க வீட்டு வாசல்ல நிறுத்திட்டு நாங்கள் ஒரு பெரிய காரை எடுத்துகிட்டு போயிருந்தோம். வந்ததும் நான் நம்ம காரை எடுத்துக்கிட்டு திரும்புகிறேன். ம். நான் மட்டுமே டிரைவ் பண்ணி வரேன். வரப்போ என்னோட காரில் அந்த வண்டியிலேருந்து எடுத்து வைக்கப்பட்ட இந்த ஆன்மீகம் தொடர்பான புத்தகங்கள், மாலைகள், வாசனை திரவியங்கள், அங்கே கிடைச்ச பிரசாதம் எல்லாம் இருக்கு, சீட்டு எல்லாம் கமகமன்னு மனத்தோட அப்படியே நான் ட்ராவல் ஆகிறேன். ஒரு 11:55 நான் அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி லக்ஷ்மண் சுருதி சிக்னலை அப்படி டச் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு கிரீன் சிக்னல். வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் சைடு பார்க்குறேன், க்ளீனாக இருக்குது. இந்த பக்கம் பார்க்குறேன், அப்போ தான் மெட்ரோவுக்கு பாலம் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பில்லர் எல்லாம் போட்டு. சரி, நமக்கு தான் கிரீன் சிக்னல் ஆச்சே அப்படின்ட்டு நான் வண்டி எடுத்துட்டேன். ஓ ஓ ஆனால் எங்கிருந்து தான் வந்ததோ பேய் வேகத்தில் ஒரு கார் வந்து அப்படியே நம்ம காரோட மோதினுச்சு. நான் வந்து ஸ்டீரிங்கை கெட்டியாக பிடிச்சிட்டேன். ம். எனக்கு வந்து ஒரு செகண்டு நம்ம ஏதோ மேலே ட்ராவல் ஆகிற ஒரு ஃபீல். கரெக்டாக பாதத்திலிருந்து பிளட்டு வழிய ஆரம்பிச்சது. ம். ம். கெட்டியாக பிடிச்சிட்டேன். ஏர் பேக் எல்லாம் கிடையாது அந்த வண்டியில். அப்போ டயர் ஒரு பக்கம், ஏசியெல்லாம் இதுவாயிடுச்சு, ஃபுல்லாக நொறுங்கிடுச்சு ஃப்ரண்ட் போர்ஷன். நல்ல வேலையாக ஃப்ரண்ட்டில் டிரைவிங் சீட்டுக்கு பக்கத்தில் யாரும் இல்லை. இல்லைன்னா நான் மட்டும்தான் தனியாக ட்ராவல். இப்போ அந்த வண்டிக்கும் டேமேஜ், நமது டயர் ஓடிடுச்சு, இது போயிடுச்சா. இப்போ நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. ஆனால் பிளட் வருது. அடுத்த செகண்ட் இப்போ என்னோட இதை வந்து உள்ளே வந்து என்ன அலைகள் ஓட ஆரம்பிக்குது. ஆனால் நான் வெளியில் எங்கேயுமே கூக்குரல் செய்ய முடியாது, கத்த முடியாது. அந்த ஒரு நள்ளிரவு. ஆமாம். அப்போ பின்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. அதுல இருந்து ஒரு மிலிட்டரி டாக்டர் இறங்கினார். நல்ல வெள்ளை சட்டை வெள்ளை பாட்டுலாம் போட்டிருக்காரு. ஓடி வந்தாரு, என்னை அப்படியே தூக்குனார். தூக்கி அங்க கார்னர்ல புத்தூர் கட்டுன்ற ஒரு இடம் இருக்கு, அந்த பிளாட்ஃபார்ம்ல அவர் உட்கார்ந்துக்கிட்டு மடியில என்ன போட்டுட்டு அந்த பிளட் வந்த இடத்துல தண்ணி ஊத்துறாரு. தான் வெள்ளை கர்ச்சீப் எடுத்து கட்டுறாரு. ஆக்சுவலா பின்னாடி சொன்னாங்க, இது பாத சனி, இன்னைக்கு முடியுது. அது வந்து எங்கிருந்தோ தொடர்ந்து வந்திருக்கு, நான் மட்டும் தனிமைப்படுத்தப்படணும்னு வந்திருக்கு. அது கரெக்டா. இதுக்கு முன்னாடி
இந்த இந்த சிச்சுவேஷனை சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ அவரு கரெக்டா இந்த முதலுதவி பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு கால் டாக்ஸி வந்து நிக்குது. நம்ம தேடி கிடைக்காத வந்து எப்பவும் போட்டோம்னா கிடைக்காது, அதுவும் அந்த நேரத்துல வந்து நின்று உடனே ஓடி வந்து அப்படியே வந்து சார் பக்கத்துல தான் ஒரு ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் பேரு, அதை சொல்லி லெஃப்ட்லயே ரைட்ல இந்த பக்கம் கார்டன் இருக்கு, அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கு, நம்ம எங்க வேணாலும் போகலாம் அண்ணா அவரே தூக்குறாரு. அப்போ பின்னாடி மூணாவதா ஒரு கார் வருது, அதுல ஒரு படத்தோட ஹீரோ. சார் எங்கே, எனக்கு பேசுறதுக்கெல்லாம் தெரியல, வண்டி நடு ரோட்ல சிக்கி நிக்குது. இப்போ என்ன ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறாங்க. எப்பவுமே அந்த ஹாஸ்பிட்டல்ல பெரிய ஹாஸ்பிட்டல், பிராண்டட், ஒரு எல்லாரும் உள்ள இருப்பாங்க. ஆனா வாசல்லையே ஒருத்தர் வெயிட் பண்றாரு எனக்காக. நான் வருவேன்னு எப்படி தெரியும்னு தெரியல. உடனே சார் வாங்க, எந்த இதுவும் அனெக்தீசியா எல்லாம் இல்லாம ஸ்டிச் போடுறாங்க. போட்டதும் நான் திரும்பி பார்த்தேன்னா என்னை அழைச்சிக்கிட்டு வந்த அந்த மிலிட்ரி டாக்டர் இல்லை, அந்த கால் டாக்ஸி டிரைவரும் இல்லை. ஒரிஜினலா நம்ம திரைப்படங்கள்ல என் கூட பயணிச்ச ஒரு சக ஹீரோ அங்க இருக்கார், அவ்வளவுதான். அவர் சொன்னார், சார் நானும் பார்க்கலையே அப்படின்னாரு. அப்போ தூக்கி அவர் வந்து கரெக்டா அவரோட கார்ல, விடிகாலையில நான் வர்ற வரைக்கும் இந்த விபத்து பற்றி வீட்டுல தெரியாது, கொண்டு வந்து அவர் காலையில வீட்டுல கொண்டு வந்து சேர்க்கிறார். பட் இதுக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கலாம் மேபி. சனீஸ்வரன் வந்து ஒரு கரெக்டா இது பாத சனி, இந்த கர்ம வினைய இவர் அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி இருக்கலாம். அது திருவண்ணாமலையிலிருந்தே தொடர்ந்து இருக்கலாம், அன்னையோட முடியுது. இது பின்னாடி ஒரு அஸ்ட்ராலஜர் சொன்னார். நான் ரொம்ப இதெல்லாம் ஆராய்ச்சி பூர்வமாலாம் பார்க்கல, பட் அவர் சொன்னார் இப்படி ஒரு விஷயம் பாத சனியில. அப்போ கரெக்டா திருவண்ணாமலை என் கூட மற்றவங்கள்லாம் இருக்காங்க, அதனால அது என்ன பண்றதுன்றது. நான் தனித்து கரெக்டா கார் எடுத்ததுல இருந்து பின்னாடி வராங்க, எனக்கு எங்க போட்டு தள்ளலாம் என்ன அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும். சித்தர்கள் வந்து நம்ம வழிபடுற சித்தர்கள், இல்ல மனசுல இருக்கிற சித்தர்கள், கார் நிறைய இருக்கிறாங்க, புத்தகங்களா இருக்கிறாங்க. அவங்க பாவம் இந்த பையன் நம்மளை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறவன், கொஞ்சம் விடலாமே அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. பட் அவர் விடலை. அவர் வந்து கர்ம வினைன்றதை அனுபவிச்சே தீரணும். அதாவது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், கர்ம வினையை அனுபவிச்சே தீரணும். அப்போ சரியான இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கே யார் மூலமா அனுப்பலாம். திருவிளையாடல் புராணம் மாதிரி தான், எங்கே யார் மூலமா அனுப்பலாம் அப்படின்றப்போ இந்த வண்டியை கரெக்டா பண்றாங்க. அந்த கான்வர்சேஷனோட எண்டு மட்டும் ரொம்ப முக்கியம். அப்போ கடைசி எட்ஜ் இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்ல சித்தர்கள் ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க, ஐயோ பாவம் விட்டுருங்க அப்படின்றப்போ சனீஸ்வரனும் கொஞ்சம் அன்பு உள்ளவர், உண்மையிலேயே பல பேருக்கு தெரியாது, ஈவு இறக்கமெல்லாம் உள்ளவர், அவரு நேர்மையாளர், ஆனஸ்ட். அதே மாதிரி ஒரு டீல் மட்டும் சொன்னார். இது மற்றவங்கன்னா ஒரு கால் சொல்லியிருக்க மாட்டாரு. நமக்கு என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நான் என்னுடைய கடமையை செய்து விடுகிறேன், என்ன தடுக்காதீங்க, அடுத்த செகண்ட் உங்க வேலையை நீங்க செய்யுங்க, நான் தடுக்க மாட்டேன். என் வேலையை முடிச்சுட்டு போயிரு, நீங்க என் வேலையை முடிச்சுட்டு போயிடுறேன் கூட இல்லை, போயிடுறதுக்கு கூட அவகாசம் எனக்கு கொடுக்க வேண்டாம். என் வேலையை முடிக்கிறேன், அதே செகண்ட் அடுத்த நீங்க ஆரம்பிச்சுங்க. அப்படிதான் நடந்தது அன்னைக்கு. அதனால இப்போ ரொம்ப மிராக்கிள்.